ஏன் அது எப்படி நான் என்ன பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், நீ அதுக்கு வர? நீ அப்படிதான் வருவேன். வராதா? வருவேன். மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னைய பத்தி பேசக்கூடாது. நான் என்ன பேசுறேன்னு வராது. வேணாம், என்னைய பத்தி பேசாதீங்கங்கறேன். நானு அப்படிதான் வருவேன். வராதா? வருவேன். என்னடா நான் சொன்னது சௌந்தர்யா சொன்னான்னு சொன்னீல. நான் இங்க பாருடா, இதுதான் ரொம்ப தப்பா இருக்கு. இதுதான் தவறான விஷயம். இந்த நொடியில இருந்து இனி நீ என்கிட்ட பேசால, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. ஓகேவா? நானே வெளியில போறேன்டா. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 89 அண்ட் எபிசோட் 90 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டன் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பிடிச்ச சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது ரயன் போயிட்டு சவுந்தர்யா சொல்லிட்டு இருந்தாப்ல, ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஜெஃப்ரி கூட க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் உன் கூட என் கூட இப்போ வந்து மஞ்சரி கூட. ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தா முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இப்போ அது ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறிடுச்சு. இந்த ப்ராசஸ் ஏன் யாருமே நோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கூடவே ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆளுக்குள்ள க்ளோஸா இருக்கான், இது ஏன் நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ரீசனா உனக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது ஏயா நீ இந்த வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்து இது 13வது வாரம் ஆகி போச்சு, இப்பதான் உனக்கே தோணுது. இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு காலைல முழிச்ச உடனே ஜாக்லின் இப்படிலாம் பண்ணது எனக்கு தெரிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சிச்சா? இவ்வளவு நாள் ஏன் உனக்கு தெரியல அப்படின்னா, நீ ஜாக்லின் கூட க்ளோஸா இருந்த. இப்போ உனக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சண்டை போச்சு, நீ ஜாக்லின் விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கும்போது ஜாக்லின் பண்ற தப்பெல்லாம் உனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அது இன்னைக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல, நீ பல நாளா நோட் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் சொல்ற. ஆனா இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லணுன்ற கேள்வி வருதா இல்லையா? அதுக்கப்புறம் உன் கூட க்ளோஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் என் கூட க்ளோஸ் ஆனாங்க, இப்போ மஞ்சரி கூட க்ளோஸ் ஆயிருக்காங்க. இந்த ப்ராசஸ் பத்தி யாருமே பேசல. ஆக்சுவலா இங்க ரயன் ஜாக்லின் பத்தி சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே சரியாவே இருந்தாலுமே ஏன் ரயன் இவ்வளவு நாள் இதை சொல்லல அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ரயன் வந்து ஜாக்லினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த ஒரே காரணம் தான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்குது. மத்தவங்க பண்ற தப்ப தான் ரயனும் பண்ணிருக்காப்ல. இப்போ ரயன் வெளியே வந்தோடனே அந்த தப்பை எடுத்து சொல்றாப்ல. நாமினேஷன் தான் பண்றப்ப ஜெஃப்ரியா அந்த மாதிரி ரீசனா அர்த்தம் இல்லையா? அண்ட் இன்னும் பக்கம் ஜாக்லின் அருண் முத்துக்குமரன் 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அருணும் ராணுவும் சேர்ந்து விளையாட்டாங்கன்ற விஷயம் வருதுல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது முத்துக்குமரன் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்னன்னு கேட்டா, அங்க எங்களுக்குள்ள ஒரு டேர்ம்ஸ் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து ஒன்று பண்ணாங்க பத்தியா, அதுதான் தப்புன்னு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட், அந்த மேட்டர்ல முத்துக்குமரன் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து தப்பு பண்ணதை அக்செப்டே பண்ணிக்கலன்ற மாதிரி பேசினாரே, அதை தான் சொல்ல போறாங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மேட்டரை ஓரமா விட்டுட்டு ரயன் மேட்டருக்கு வந்துட்டாங்க. ரயன் ஒரு தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போகாம, நான் அப்படி பண்ணலையே இப்படி பண்ணலையே அதை பண்ணலையே இதை பண்ணலையே இதை சொல்லலையே அதை சொல்லியன்ற மாதிரி சொல்றான். என்கிட்ட வந்து ப்ரொவோக்கிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாரி சொல்றான். பவித்ராட்ட போய் வேற ஒன்று சொல்றான், அருண்கிட்ட போயிட்டு வேற ஒன்று சொல்றான். இப்படி எல்லாருக்கிட்டையும் வேற வேற மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. பவி கிட்ட வேற மாதிரி சொல்லியிருக்கான், என்கிட்ட வந்து ப்ரொவோக்கிங் அந்த சாரி, அருண்கிட்ட போய் வேற ஒன்று சொல்றான். ஒரு பக்கம் ரயன் ஜாக்லின் பண்ற விஷயத்துல நான் எக்ஸ்போஸ் பண்றேன் பான்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இன்னொரு பக்கம் ஜாக்லின் நான் ரயனை பத்தி சொல்றேன் பான்னு சொல்லிட்டு ரயனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு நாள் கோவா கேங் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதெல்லாம் மீறி நாங்க ஒரு சிஸ்டர் பிரதர்ரா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஒரே ஒரு சண்டை, அந்த ஒரு சண்டைக்கு 2 பேர் தாங்க மாட்டாங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ரயன் போயிட்டு எட்டி பார்த்து, என்னடா இது காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, நேத்து இப்படி தான் பவித்ரா கூப்பிட்டு பேசினாங்க, இன்னைக்கு அருணை கூப்பிட்டு பேசுறாங்க, நாளைக்கு சௌந்தர்யா ஓன்டானா கூட இருக்கலாம் நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் பவித்ரா கிட்ட இந்த போட்டோ டாஸ்க்ல நீங்க வீட்டாய் வெளியே போகும்போது நான் என்ன பண்ணேன், சிரிக்க தானே செஞ்சேன், அதே மாதிரி தான் இங்க சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே நேத்து ரிஜிஸ்டர் பண்ணார்லையே அதே பாயிண்ட்டை மறுபடியும் கொண்டு வரப்பல. அதாவது நேத்து வரைக்கும் ஜாக்லினும் மஞ்சரி நம்ம சைடுல இருந்து பேசினவங்க இன்னைக்கு அந்த பக்கம் போனோடனே அவங்க நியாயத்துல எடுத்து பேசுறாங்களே, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. ஜாக்லின் மஞ்சரி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இங்க இருந்து நம்மளுக்காக பேசிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல ரயனும் ஜாக்லினும் பொறுத்த வரைக்கும் நம்ம வெளிய இருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு சிஸ்டர் பிரதரா இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, சிஸ்டர் பிரதரும் கிடையாது. இவங்களுக்குள்ள உடன்பாடா இருக்கிற வரைக்கும் உடன்பட்டு இருந்தாங்க. முரண்பாடு வந்த உடனே பிரிஞ்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப். என்னாச்சு? ஏன் அழுகுற? இந்தியாவுல இருக்க கோபக்காரங்க பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. எந்த வாரமும் இல்லாம இந்த வாரம் எல்லாரையும் பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து அருண் வந்து பவித்ரா வர வர ராணுவ மாதிரி மாறிட்டு இருக்காங்க. பவித்ரா பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா, ஒண்ணு கண்டென்ட்டா இருக்கணும், அது முடியாது. அதனால கண்டென்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரு வந்து என்ன பேசினாலும் உட்கார்ந்து கேக்குது. இப்போ ஒண்ணு இல்ல, நீ போய் சும்மா எதையாச்சும் பேச, அதை கூட பவித்ரா உட்கார்ந்து கேட்கும். ஏன் அப்படின்னா, சரி யாராச்சும் ஒருத்தவங்க பேசினா நம்ம கேட்டுட்டு இருப்போம், அப்படியாச்சும் கேமரா வந்துருவோம், ஸ்கிரீன்ல வந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் பவித்ரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தெரியணும்ன்றதுக்காக எது வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது இவ்வளவு நாளா பவித்ரா புள்ள தான் கொஞ்சம் நல்ல புள்ள, யாரு என்ன படம்னாலும் கொஞ்சம் பொறுமையா கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதையே கண்டென்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வர வர எப்படி தெரியுமா ஆயிட்டு இருக்காங்க, ராணுவ மாதிரி. என்னோட பார்ட்டிசிபேஷன் எங்கேயாவது வேணும்
வேணும். ஆனா இதுல காமெடி என்னன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு. ஆனா பவித்ராக்கு ஒருத்தர் புலம்புறத உட்கார்ந்து கேட்கறதே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது தான் இருக்கிறதுலே பயங்கர காமெடியா இருக்கு. ஒண்ணு கண்டென்ட்டா நான் இருக்கணும், அது முடியாது. கண்டென்ட்ல நான் இருக்கணும். அப்ப நீங்க பேசும்போது நான் கூட இருந்து கேட்கணும். அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஹலோ ஹலோ டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே இவ்வளவு நாள் பவித்ரா வந்து வாய் விட்டு யார்ட்டாச்சும் கேட்டா தானே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ பவித்ரா போயிட்டு மஞ்சள் ஸ்ட்ரைட்டாவே கேட்டாங்க, நீங்க வந்து போன் கால் எடுத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப கூட நான் போய் போன் கால் எடுக்கிறேன் அப்படிங்கிற முடிவுல இல்ல போல இருக்கு. அப்ப வந்து மஞ்சள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரயன் போயிட்டு போன் கால் எடுத்துட்டு அவன் எனக்கு டாஸ்க் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்கான். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் போன் கால் எடுத்தேன் வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அதை ஜாக்லின் பக்கத்துல இருந்து கேட்டு முத்துவரன் போய் சொல்லிட்டாங்க, மஞ்சரியை பத்தியா ரயனை போன் கால் சொல்லி இவளே சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துவரன் சொல்லிட்டாப்ல, நேத்து தான் வந்து நான் கேமை தப்பா விளையாடணும்ன்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொன்னா, இப்ப மறுபடியும் கேமை தப்பா தான் விளையாடிட்டு இருக்கா. இப்பயாச்சும் ரயனை பிடிக்கிற தூரத்துல இருக்கான், இப்படியே போச்சுன்னா அவன் பிடிக்க முடியாத தூரத்துக்கு போயிருவான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. நேத்து நான் விளையாட தெரியாம விளையாடணும் அப்படின்னுச்சு, இன்னைக்கு அதே பண்ணுது. அப்ப ஜாக்லின் போயிட்டு சரி நம்ம மஞ்சள் கிட்டே சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போது பிக் பாஸ் கிட்ட இருந்து இதுதான் கடைசி போன் கால் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணா வேலைக்காகாது, இப்போ வரக்கூடிய போன் கால் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் முத்துமுரனும் ஜாக்லினும் போயிட்டு அருண் பிரசாத் கிட்ட டீல் பேசுறாங்க, நீங்க போயிட்டு போன் கால் எடுத்துட்டு ஜாக்லின் கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அருண் பிரசாத் வந்து எனக்கு -1 வராம பாத்துக்கணும், இன் கேஸ் இதுக்கப்புறம் டிக்கெட் ஃபினாலே டாஸ்கே விளையாடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன டாஸ்க் வந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடி, உங்களுக்கு -1 வராம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் போன் அடிச்ச உடனே அருணும் ரயனும் பயங்கரமா ஓடி வந்து அட் அ டைம்ல ரெண்டு பேருமே போனை தொட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னா ரயன் தொட்டுட்டு போயிட்டாப்ல, அருண் போனையே கையில எடுத்துட்டாப்ல. சரி எடுத்துட்டாருன்றதுனால அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு பக்கம் யாரு தொட்டான்னு சொல்லி கேட்டுக்கும் போது முத்து வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரயன் தான் ஃபர்ஸ்ட் தொட்ட மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ரெண்டு பேர்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து அருண் பிரசாத் பேசவே ஆரம்பிச்சிட்டாப்ல. அருண் உங்களுக்கான டாஸ்க் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அருண் பிக் பாஸே பேச ஆரம்பிச்சிட்டாரு, நான் பேசிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரயன் மறுபடியும் கோச்சிட்டாப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சினாரியோ ரயனுக்கு தான் நடந்துச்சு. ரயனும் முத்துவரனும் தொடும் போது ரெண்டு பேரும் வந்து முத்துவரன் தான் தொட்டாங்கன்ற மாதிரி சொன்னதுனால அது ஹோல்ட் பண்ணாம முத்து வந்து அட்டன் பண்ணிட்டாப்ல. இப்போ மறுபடியும் அதே மாதிரி நடக்கும்போது மறுபடியும் ரயன் அஃபெக்ட் ஆனதுனால டேய் எனக்கு மட்டும் ஏன்டா இப்படியே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி மனசு ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. இது இப்படிதான் விளையாடணும்னா விளையாடலாம், சரி ஓகே. அண்ட் பிக் பாஸ் அருண் கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெண்டு பாஸ்கெட்ல 50-50 பால்ஸ் வந்து இருக்கும். ஒரு பக்கம் கிரீன் கலர் ஒரு பக்கம் ரெட் கலர். அட் அ டைம்ல பால்ஸ் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் வந்து 150 செகண்ட்ஸ்க்குள்ள மொத்த பால்ஸையும் இடம் மாத்தி இருக்கணும். இதுதான் வந்து டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆல்ரெடி டீல் பேசின மாதிரி நான் ஜாக்லினை செலக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இதுக்காக யாரை தேர்வு செய்ய போறீங்க? அப்புறம் ஜாக்லின் போயிட்டு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல கரெக்டா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல எந்த கலர் பால் எந்த சைடு இருந்துச்சு அப்படிங்கறத மறந்துட்டு எடுத்து வச்சாங்க பாத்தீங்களா, அந்த பாலை இருந்த இடத்துல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து வச்சது மட்டும் இல்லாம நான் வந்து டைமிங் முன்னாடியே முடிச்சிட்டேன், வின்னர் வின்னர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கொண்டாடிட்டு வர்றதுக்காக அதை பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. வெளியிருந்து வந்து மத்தவங்க எல்லாம் டிவியில பார்த்து அடே பைத்தியக்காரங்களா என்னடா பண்றீங்க, காமெடி பண்றீங்கடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு வர்றதுக்காங்க. மாத்தி மாத்தி கடத்துல பிக் பாஸ் வாமா ஜாக்லின் வந்து பிளேஸ்ல நில்லுமா அப்படிங்கிற மாதிரி நிக்க வச்சுட்டு உடனே பாலை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பாலை எடுத்து இருந்த இடத்துலயே வச்சிட்டமா, நீ ஜெயிக்கல தோத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருண் பிரசாத் உனக்கு -1 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. என்னது -1? பிக் பாஸ் நீங்க அப்படிலாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளலாக்கி சொன்னப்பா போ போ, அதான் கேமே முடிஞ்சு போச்சு, 0 பாயிண்டா இருந்தா கேம் முடிஞ்சானே கிளம்புங்கன்ற மாதிரி கிளப்பி விட்டாப்ல. ரியாக்ஷனை மாத்திக்கங்க, எப்பவுமே சீரியஸா இருந்தா எப்படி. அதுக்கப்புறமா முத்துமுரனும் அருணும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ராணவ் கடைசியா ஒரு டயலாக் ஒன்னு சொன்னாப்ல. அந்த டயலாக் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் கிட்ட ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு, முத்துமுரன் மைக்க ஒழுங்கா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் கான்வர்சேஷன் யாருக்குள்ள போயிட்டு இருந்துச்சுன்னா முத்துவும் அருணும் தான். அப்ப அருண் தான் டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல கடைசி டயலாக் நீ தான் சொன்ன, அதனால ராணவ் தான் டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. முத்துமுரன் ஆமா நீ தான்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ராணவ் ஏண்டா எல்லாருமே என்ன சேர்ந்து டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எவன்டா உன்னை டார்கெட் பண்றான், டாஸ்க் பண்ண சொன்னா டார்கெட்டா பண்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. உடனே வந்துட்டு சௌந்தர்யம் ஆமாமா நீயே பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிட்டு ஒரு பரதநாட்டிய ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அந்த ஸ்டெப் எல்லாம் மறுபடியும் அவங்களே போட சொன்னா கரெக்டா போடுவாங்களான்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்டெப் போட்ட உடனே ராணவ் என்ன சொன்னாப்ல, இங்க பாரு இந்த ஸ்டெப் எனக்கு வராது, நீ ஒரு வாட்டி போட்டு அதை பார்த்தே நான் பண்ணிடுறேன், கண்ணாடியில பார்த்து நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து கடைசியா அந்த டயலாக மட்டும் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆனா சௌந்தர்யம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது வந்து ஒரு ரிஹர்சல், மறுபடியும் அவன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது முத்துமுரன் என்ன சொல்றாப்ல, இந்த டாஸ்க்கை ஒவ்வொருத்தையும் போய் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராணவ் சொன்னாப்ல, இங்க பாரு ஹவுஸ் இன்சார்ஜ் நானும் பேசிட்டு இருக்கோம், நீ சம்பந்தம் இல்லாம உள்ள வராது அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வருவேன்
பேசுவேன்டா, நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ வந்து எனக்கு இதுல விருப்பம் இல்லை, நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்ல, என் பேர் வருதுல, அதனால நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே நான் பேசுவேன்டா, நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காப்ல. பத்தில நீ பேசுற, நீ என்ன பத்தி பேசுற அதெல்லாம் இல்ல. ஆனா இதே முத்துக்குமரன் தான் நேத்து எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா மஞ்சரியும் ஜாக்லினும் வந்து ராயன் கிட்ட 2 பேரும் பண்றது நல்லா இல்லடா, 2 பேரும் பண்றது தப்பா தான்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேரை சொல்லாம 2 பேரும் சொன்னது கூட என்ன இழுக்காதீங்க, நான் தான் என் பேரை இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் ஏன் இழுக்கிறீங்க, இதுக்கப்புறம் என் பேரை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அவங்க 2 பேரும் சரி ஓகே நாங்க யூஸ் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. இது உங்க 2 பேருக்குமே நல்லா இல்ல. 2 பேருங்க கூடாது, என்ன தேவையில்லாம முழுக கூடாது, நான் வந்துட்டேன். ஆனா அதே விஷயத்தை இங்க ராணுவ சொல்லும் போது அப்படிதான்டா பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிறாப்ல. சோ இந்த இடத்துலயே தெரியுது முத்துக்குமரன் அவருக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காப்ல, அதை மத்தவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதே பிரின்சிபலை மத்தவங்க வந்து முத்துக்குமரன் இருந்து எதிர்பார்க்கும் போது நான் பண்ண மாட்டேன்றாப்ல. என் விஷயம் எடுக்காதடா, நீ இப்படிதான் வருவேன், வராத. ராணுவ இவ்வளவு சொல்லியுமே முத்துக்குமரன் மறுபடியுமே எல்லார்கிட்டையும் பண்ண சொல்லுங்க, ஹவுஸ் இன்சார்ஜ் எல்லார்கிட்டையும் பண்ண சொல்லுங்க, நீங்க தான் டாஸ்க் கொடுக்குறீங்க, நீங்க சொன்னா அவன் பண்ணிதான் ஆகணும், சொல்லுங்க சொல்லிட்டு இருக்காப்ல. இதுல வந்து சௌந்தர்யா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க முத்துக்குமரன், நான் தான் ஹவுஸ் இன்சார்ஜ், நான் யாருக்கு என்ன டாஸ்க் கொடுக்கணும்ன்றத நான் முடிவு பண்ணிப்பேன், எனக்கு யாரும் சொல்ல வேணாம், நான் ராணுவ ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா அது ராணுவ கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருக்கும், ராணுவ எதுவும் பேசாம அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல சௌந்தர்யா அஸ் ஹவுஸ் இன்சார்ஜா எதுவும் பேசாம முத்துக்குமரன் பேசுறதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு டே நீ வாடா வந்து பண்றா அப்படிங்கிற மாதிரி ராணுவ கிட்டே பேசிட்டு இருக்கும்போது ராணுவ என்ன பண்ணிட்டான், நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உள்ள போன உடனே முத்துக்குமரன் நீ என்னடா அப்படி பேசிட்டு இருக்கும்போது போற, ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு எப்படா போலாம், இங்க வாடா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான், என்னடா இவன் பிஹேவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமரன் பண்ணதெல்லாம் ஒண்ணும் இல்லாத மாதிரியும் அதுல ராணுவ கோச்சிட்டு போனதுதான் ஒரு பெரிய விஷயம் மாதிரியும் பேசுறாப்ல. அண்ட் அதுக்கும் அங்க இருக்கிற எல்லாருமே ஆமா அவன் பண்றது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கான்வர்சேஷனா நின்னு பேசுற, ஏன் போற, நீ பேசாத, உன் என்ன பேசவே. முதல்ல இந்த டாஸ்கே அரும்பு சத்தம் பண்ணிருக்கணும், பட் எல்லாரும் சேர்ந்து ராணுவ சொன்னதுனால ராணுவ வந்து சரி ஓகே நான் பண்றேன்ற மாதிரி வந்துட்டாப்ல. ஹவுஸ் இன்சார்ஜ் ஒரு தடவை பண்ணா போதுன்ற மாதிரி சொல்றாங்க, அதுக்குள்ளேயே வந்து மூக்கு நுழைப்பேன்னு சொல்லிட்டு நீ எல்லார்கிட்டையும் போயிட்டு தனித்தனியா பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றதெல்லாம் அது தப்பு இல்லையா. ஆனா ராணுவ வந்து இங்க பார்ப்பா நான் ஹவுஸ் இன்சார்ஜ் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ உள்ள வராதப்பா, என் பேர் வருதுலப்பா, நீ உள்ள வராதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நான் அப்படி தாண்டா வருவேன், நீ என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் மன்னிச்சிருவீங்களா, என்னடா இவன் இப்படி பண்ணி விட்டு பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் இடத்துல பேசுறது தான் சரின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உன்கிட்ட பேசுறேன் ராணுவ, நீ பாரு. அந்த கடைசி வரைக்கும் ராணுவ என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது சௌந்தர்யா கேட்கவே இல்லை, முத்து பேசுறது நீங்க ஏன் பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்கன்ற மாதிரி கேட்க வரான். அத சௌந்தர்யா புரிஞ்சுக்காம டேய் நான் சொல்றது கேளுடா, நான் சொல்றது கேளு, நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் நீ பண்றா, உனக்கு என்ன பிரச்சனை, நம்ம என்ன சொல்ல வரன்றதை கேட்காம நீ ஒன்னு பேசிட்டு இருக்க பாத்தியா, அதான் உனக்கு பிரச்சனை, உன் லைஃப் ரொம்ப கஷ்டம்டா ராணுவ அப்படிங்கிற மாதிரி கண்ட மணிக்கு வார்த்தையெல்லாம் அள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது பேசிட்டு இருக்கும்போது ராணுவ சிரிப்பு வந்துச்சு போல, டேய் நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்க வர சரியான்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஏன் இப்ப சிரிப்பு வருது, சொல்லுங்க உனக்கு ஏன் இப்ப சிரிப்பு வருது. அண்ட் அதுக்கப்புறமா முத்துக்குமரன் போயிட்டு ராணுவ கிட்ட பாரு நான் உங்ககிட்ட பேச வரும்போது மூஞ்சி திருட்டு ஒரு மாதிரி பண்ண பாத்தியா, அந்த மாதிரி இந்த வீட்டுல வேற எவனுமே பண்ணது கிடையாது, நீ அப்படி பண்ணதுனால எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னே ராணுவ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டாப்ல. இந்த நொடியில இருந்து இனி நீ என்கிட்ட பேசால, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, ஓகேவா, ஃபைன். அண்ட் அதுக்கப்புறமா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது ராணுவ வந்து முத்துக்குமரன் வாடா பேசலான்ற மாதிரி கூப்பிடும்போது முத்துக்குமரன் எனக்கு இப்ப பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட ராணுவ வந்து எனக்கு என்ன தெரியுமா ஹிட் ஆகுது, அன்னைக்கு கேம்ல அன்னெத்திக்கலா விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விட்ட பாத்தியா, அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் ஹிட் ஆயிட்டு இருக்கு, ஆனா கடைசி வரைக்கும் நீ இதை அக்செப்டே பண்ணிக்கல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ வரைக்குமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்டா, நீ அன்னெத்திக்கலா தான் ஒரு கேம் விளையாடுன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. எனக்கு இந்த அன்னெத்திக்கல்ன்ற வேர்ட் செம ஹிட் ஆயிட்டே இருக்குது, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். அப்ப ராணுவ ரொம்ப ஓப்பனாவே முத்துக்குமரன் சரி ஓகேடா முத்துக்குமரன் அதான் உன் கேம்னு எனக்கு தெரியும், நீ ஒரு தப்பு பண்ணுவ அந்த தப்பை நீ கடைசி வரைக்கும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி போயிட்டாப்ல. அதுக்கப்புறமா முத்துக்குமரனே வந்து ஆரம்பிக்கிறாரு, பாரு ஒருத்தனை அக்யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா அக்யூஸ் பண்ணிடுற, ஒரு தப்பு பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விடுற பத்தியா, அதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அதாவது முத்துக்குமரன் மேல ஒருத்தன் அக்யூஸ் பண்ணிட்டானா என்னன்னா ஒரு தப்பு பண்ணா அதை தப்புன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதே முத்துக்குமரன் அடுத்தவனை பார்த்து நீ விளையாடின கேம் எனக்கு அன்னெத்திக்கலா தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றது எந்த விதத்துல அக்யூஸா வரலையாமா. அப்படி ஒருத்தனை டக்குன்னு அக்யூஸ் பண்ணவே கூடாது, அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அண்ட் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாப்ல, ஒரு விஷயத்தை பேசி முடிச்சுட்டு கடந்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை மனசுல வச்சுக்காதரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனா அதே விஷயத்தை அப்படி முத்துக்குமரனுக்கு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தப்பு பண்ணா அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ராணுவ ஒரு விஷயம் சொன்னாப்ல, அதை பேசி முடிச்சு கடந்துட்டாங்க. ஆனா அவருக்குன்னு வரும்போது அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு கேமரால, சோ அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அக்யூஸ் எல்லாம் வந்து நீ ஓப்பனா சொல்லாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனா அதே விஷயம் ராணுவுக்கு வந்து அன்எத்திக்கல் அப்படிங்கிறது மனசுல ஹிட் ஆயிட்டே இருக்கு, அதை இப்ப வரைக்கும் முத்துக்குமரன் அக்செப்டே பண்ணிக்கல அப்படிங்கிறது வந்து ஓப்பனா சொன்னா
பேசி முடிச்சிட்டோம்ல கடந்து போயிடுறா அப்படிங்கிற மாதிரி ஈஸியா சொல்றாப்ல. ஒரு விஷயத்தை பேசி கடந்துட்டோம்னா அதை மனசுக்குள்ள வச்சுக்காத. இதெல்லாம் கூட பரவாயில்ல. கடைசியா ஒரு விஷயம் ஒன்று பண்ணாரு பாருங்க, அதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது ராணுவட்ட சொல்றாப்ல, இப்போ என்னடா உனக்கு அன்னைக்கு வந்து உன்னை அன்எத்திக்கல்னு சொன்னது உனக்கு ஹிட் ஆகுது, அதனால சரி ஓகே அன்னைக்கு நீ விளையாடின கேம் எனக்கு அன்எத்திக்கலா தான் தோணுச்சு, இப்போ எனக்கு அது வந்து எத்திக்கலா ஆகிருச்சு, ஓகேவாடா இப்போ திருப்தியாடா கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அதை பார்க்கும்போது அதாவது கடைசி வரைக்கும் நான் பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், உன்னுடைய மன திருப்திக்காக நான் இல்லாத ஒரு விஷயத்தை நான் இருக்கிற மாதிரி சொல்றேன், அது மூலமா நீ திருப்தி அடைஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாப்ல. இப்போ இன்கேஸ் அதே விஷயத்தை ராணுவம் அப்படியே மாத்தி இப்போ என்ன முத்துக்குமரா நான் வந்து நீ வந்து தப்பு பண்ணா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டற அப்படின்னு சொன்னது உனக்கு அக்யூஸா தோணுதுல, சரி விடு நீ அக்செப்ட் பண்ணிப்ப, இப்போ உனக்கு திருப்தியா இருக்கா, ஓகே போ அப்படிங்கிற மாதிரி ராணுவம் சொல்லியிருந்தாருன்னா இதை ரொம்ப ஈஸியா முத்துக்குமரன் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தான் பார்க்க அன்னத்திக்கலா தெரிஞ்சு, இப்போ அதுவும் அன்னத்திக்கல் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மகிழ்ச்சியா இருக்கியா? அண்ட் இந்த வாரம் முழுக்க எனக்கு வரக்கூடிய அதிகமான கமெண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கு எவன்ட்டே காசு வாங்கிட்டேன், அநேகமா ரயன் ராணுவத்தெல்லாம் காசு பயங்கரமா குமிஞ்சிருச்சு போலடா, அதனால தான் நீ நெகட்டிவ் பிஆர் வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கீங்க. நான் ஜெனியூனா சொல்றேன், அதாவது நீங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பிளைண்டா சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு வாரம் ஒரு இடத்துல யாரு தப்பா பேசுறா யாரு சரியா பேசுறா அப்படிங்கிறத மட்டும் அப்சர்வ் பண்ணி அதுக்கான ஃபீட்பேக்கையோ அதுக்கான ரிவ்யூ மட்டும் தான் நம்ம கொடுக்குறோமே தவிர்த்து அந்த இன்சிடென்ட்ல முத்துக்குமரன் கரெக்டா பண்ணா கரெக்ட் தான் சொல்ல போறோம். இவ்வளவு வாரம் முத்துக்குமரன் கரெக்டா விளையாடினாருன்னு சொன்ன நமக்கு திடீர்னு டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவருடைய கேம் ஸ்பாயில் ஆகி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு அவர் சொன்ன பிரின்சிபல்ஸையும் அவர் சொல்ற வார்த்தையை அவரே கடைபிடிக்காம மாத்தி 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 பேசுறது மட்டும் இல்லாம மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அது வந்து சரி எல்லா இடத்துலயும் வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் முட்டு கொடுக்கணும்னு நினைச்சோம்னு வைங்களேன், எப்படி வேணாலும் முட்டு கொடுக்கலாம். முத்துக்குமரன் பண்ணது இந்த இடத்துல வந்து அவன் பேசுறது தாண்டா தப்பு, முத்துக்குமரன் பேசுறதுலாம் சரிடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகணும்னு வைங்களேன், நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடலாம். ஆனா ஒரு இடத்துல எது சரி எது தப்புன்னு நம்ம தூரமா மூணாவது பர்சனா இருந்து யாரையுமே சப்போர்ட் பண்ணாம பிளைண்டா பார்த்தோம் அப்படின்னா யாரு சரி யார் தப்புன்னு ஈஸியா சொல்லிட முடியும் பாத்தீங்களா? அதை மட்டும் தான் நான் சொல்றேன். சோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி என் மனத்துல என்ன இருக்கோ அதான் நான் சொல்றேன். அது வந்து என்னடா வந்து போய் நான் நீ அப்படியே பழகுறேன். அண்ட் அதுக்கப்புறமா காவு வாங்கின பெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டை வச்சுக்கிட்டு அந்த பெட்ல பல காமெடிகள்லாம் பட்டுட்டாங்க. அதுல கூட கடைசியா சௌந்தர்யா ராணவ் தான் இந்த வாரம் வெளியே போவோம், அதனால நான் ராணவ் பெட்ல படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ராணவ் வச்சு தான் காமெடி பட்டுட்டாங்க. பெட்ல படுத்துக்கிறேன் அவன் தான் எலிமினேட் ஆகும். இதுல வர ராணவ் டீம்ல இருந்து எனக்கு பயங்கரமான காசு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ராணவ் நீ பயங்கரமா சப்போர்ட் பண்றடா அப்படிங்கிற மாதிரி. ராணவுக்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் வருது அப்படின்னா, ராணவை எல்லாரும் மட்டன் தட்டி அவன ஒரு கீழ்த்தரமா வந்து பிஹேவ் பண்றாங்க இல்லையா? சோ அந்த இடத்துல ஏன் மத்தவங்களை ட்ரீட் பண்ற மாதிரி ராணவ ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் வருதுல, அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோமே தவிர்த்து ராணவுடைய கேம் செம்மையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றது இல்ல. ராணவுடைய கேம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம். இந்த டிக்கெட் ஃபினாலே கூட அந்த தண்ணி டாஸ்க்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாப்ல, முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணாப்ல, அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்றோம். ஆனா மத்தபடி டாஸ்க்ல சொதப்பும் நம்ம சொதப்புறோம்ன்றதை ஓப்பனாவே சொல்லிடுறோம். பட் இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஈஸி டார்கெட் வந்து ராணவ அடிச்சா சேஃப்னு சொல்லிட்டு ஒரு வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல நம்ம சப்போர்ட் பண்றோம். Can you catch my point? Tell me. Catch pa. It's nice no? அப்புறம் டிக்கெட் ஃபினாலே உடைய கடைசி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் சொன்னாங்க. அந்த டாஸ்க்ல இப்போ யாரெல்லாம் ஜீரோல இருக்காங்களோ அவங்க எல்லாம் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருண், விஷால், பவித்ரா அண்ட் ஜாக்லின், இந்த 4 பேர் தான். அதுல வந்து அருண் எஞ்சி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாப்ல. ஐயோ விளையாட முடியாது என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஜீரோல இருக்காப்ல. அவன் 15 பாயிண்ட்ல இருக்கான். இந்த கேம் மட்டும் ஆடி ஏதோ 15 பாயிண்ட் எடுத்து ஜெயிக்கிற மாதிரி. இந்த டாஸ்க் கொடுக்கறதே வெறும் 6 பாயிண்ட் தான். அப்படியே ஜெயிச்சாலும் 6 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு எதுக்கு எல்லாரும் உட்கார்ந்து இவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. I'm so sorry. ஒரு டாஸ்க் விளையாட முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் வழக்கம் போல பவித்ரால உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பவித்ரா இந்த வீட்டுக்கு வந்து அதிகமா பண்ண வேலை என்னன்னு சொல்லி கேட்டா அழுகிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் போல. எல்லாத்துக்குமே அழுக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல பல பேரை சொல்லிட்டு இருந்தோம். தர்ஷா குப்தால இருந்து அதை இப்ப வரைக்கும் கண்டினியூ பண்ணிருக்க ஒரே ஆள் பவித்ரா மட்டும்தான். இந்த வாரம் நீ சூப்பரா விளையாடுன சொல்றேன். சரி, இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வாப்லி கிளாக் ஒன்று வச்சிருக்காங்க, நடுவில் ஒரு ஹேண்டில் வச்சிருக்காங்க, 12 பால்ஸ். இந்த 12 டைம்ஸ்லயும் வந்துட்டு ஒரு ஹோல் இருக்கு, அதுல வந்து பால்ஸை வந்து பிளேஸ் பண்ணணும். இதுதான் வந்து டாஸ்க். பஸ்ஸருக்கு முன்னாடி வந்து பிளேஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 2 பேரை தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தீபக் அண்ட் ராணா வந்து போனாங்க. தீபக் வந்து பஸ்ஸருக்கு முன்னாடி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாப்ல. ராணா வந்து பஸ்ஸர் அடிச்சிருச்சு. அந்த பஸ்ஸர் அடிக்கும் போது எத்தனை பால்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது 11 பால்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அடுத்த முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க 2 பேரும் ப்ளே பண்றதுக்காக போனாங்க. முத்துக்குமரன் வந்து பஸ்ஸருக்கு முன்னாடி வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாப்ல. மஞ்சரி வந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்றாங்க. அந்த கடைசி ஒரு பால் மட்டும் பிளேஸ் பண்ண முடியல. சோ பிக் பாஸ் வந்து பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க. சோ மஞ்சரி அண்ட் ராணா இவங்க 2 பேருமே கடைசியா ஒரு பால் மட்டும் பெண்டிங் வச்சிருந்தாங்க.
அண்ட் அடுத்த ரயன் அண்ட் சௌந்தர்யா ரெண்டு பேருமே ப்ளே பண்றதுக்காக போயிருந்தாங்க. ரயன் வந்து பஸருக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிட்டாப்ல. அண்ட் சௌந்தர்யாவுக்கு வந்து பஸர் அடிச்சிருச்சு. அண்ட் பஸர் அடிக்கும்போது 2 பால் வந்து பெண்டிங் வச்சிருந்தாங்க. சோ அவங்க தான் 6th பிளேஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 1 பாயிண்ட் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஆனா 4th பிளேஸ்ல பாக்கும்போது மஞ்சரி அண்ட் ராணா அவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஷேர் பண்ணி கொடுக்க போறாருன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது ரயன் தான் ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சாப்ல. 5 minutes 30 secondsல முடிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கு அடுத்து தான் முத்துக்குமரன் வந்து 6 minutes 30 seconds அண்ட் இவர் வந்து 7 minutes 30 seconds சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஒரு மினிட் வந்து டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சோ இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ரயன் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த டாஸ்க்லயுமே ரயன் வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருப்பாப்ல. அண்ட் முத்துக்குமரன் வந்து 5 பாயிண்ட்ஸ் அண்ட் தீபக் வந்து 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேருக்கு கிடைச்சிருக்கும். இந்த 3 and 2 மட்டும் தான் எப்படி பிரிக்க போறாங்கன்றது தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் வராது. எப்படி பார்த்தாலும் ஸ்டில் ரயன் தான் வந்து இப்போ லீடிங்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால ரயனுக்கு தான் டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே வந்து அந்த மன்றம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருந்துச்சு இல்லையா, அந்த டாஸ்க் இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு. பட் இருந்தாலும் அந்த டாஸ்க்லயுமே இன்னுமே வந்து ரயன் உள்ளதான் இருக்காப்ல ஒரு போட்டோவோட. பிக் பாஸ் அண்ட் அப்புறமா ரயன் வந்து அருண் பிரசாத் கிட்ட இந்த வீட்ல முத்துமுரன், மஞ்சரி அண்ட் ஜாக்லின் இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு கேம் இந்த வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம டீமா சேராம டீமா இருந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அது அருண் பிரசாத் கிட்ட நீங்க ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் நானுமே சொல்றேன். அதாவது ஒருத்தவங்க வந்து எமோஷனலா இருக்கணும், ஒருத்தவங்க வந்து பயங்கரமா பேசணும், ஒருத்தவங்க வந்து பேக்ல இருந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த எமோஷனல் சொல்றது வந்து ஜாக்லின், நல்லா பேச தெரிஞ்சவன்னு சொல்றது வந்து முத்துமுரன், பேக்ல இருந்து சப்போர்ட் பண்றது வந்து மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அண்ட் இவங்க 3 பேருமே டீமா தான் பண்றாங்க. ஆனா டீம்னு தெரியாத மாதிரி பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தப்பு பண்ணா தப்புன்ற மாதிரி சண்டையும் போட்டுப்பாங்க, நல்லது பண்ணா அப்ரிஷியேட்டும் பண்ணிப்பாங்க. இதனாலே யாருக்கும் டவுட் வரல. இப்படியே டிராவல் பண்ணி கடைசில 12th வீக்ல 13th வீக் வரைக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அருண் பிரசாத் சொல்றாப்ல, நமக்கு தெரிஞ்ச மாதிரி வெளிய இருக்கிற மக்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரயன் சொல்றாப்ல, வாய்ப்பே இல்லை. பக்கத்துல இருந்து அப்சர்வ் பண்ண எனக்கே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். வெளிய இருக்கிற மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் கூடவே என்னால வந்து டாஸ்க்னு வரும்போது ஒரு ரோல் ப்ளே பண்ணலாமே தவிர்த்து ஒரு ரோல்ல இறங்கி என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அருண் பிரசாத் சொல்றாப்ல, அத அவங்க சூப்பரா பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரயன் சொல்றாப்ல, பண்ணல பின்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அண்ட் அருண் பிரசாத் இவங்க 3 பேர் இப்படி ஒரு வேலையை பண்றாங்க அப்படிங்கறத நான் எப்ப தெரியுமா கண்டுபிடிச்சேன், 8th வீக்ல வந்து டெவில் டாஸ்க்னு வந்துச்சு பாத்தியா, அந்த டெவில் டாஸ்க்ல இவங்க 3 பேர் என்னென்ன பண்றாங்கன்றதெல்லாம் பார்த்து நான் பக்காவா கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் அதனால தான் லேபர் டாஸ்க்ல இறங்கி ஒரு வேலை ஒன்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரயன் சொல்றாப்ல, நீங்க வந்து 9th வீக்ல லேபர் டாஸ்க்ல இறங்கி பண்ணீங்க பாத்தீங்களா, அது 10, 11, 12 சொல்லிட்டு இறங்கி அடின்னு அடிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு வந்து நெகட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது 50-50 தான். பட் ஏதோ ஒரு வகையில எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அருண் பிரசாத் சொல்றாப்ல, அது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் என்ன இழந்துருவேன்ற மாதிரி எனக்கு பயம் வந்துச்சு, அதனால தான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காப்ல. நான் யாருன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, லூஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அண்ட் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு கடைசியா ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார் பாருங்க, அவங்க கிட்ட ஒரு குட் டீம் இருக்கு, நான் டீம்ல இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதை பார்க்கும்போது அடே அவங்களாவது டீம்ன்றது டீம்னு அனௌன்ஸ் பண்ணாம ஒரு டீமா இருக்காங்க. ஆனா நீ என்ன பண்ண, நாங்க ஒரு கோவா டீம், எங்களுக்குள்ள டேர்ம்ஸ் வச்சுப்போம், யாரையும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம், கேம்னு வந்தா கூட நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்னாச்சு ஏதாச்சும் விசாரிச்சுப்போம், அகைன்ஸ்டா விளையாட மாட்டோம். இப்படிப்பட்ட கேம் தான் விளையாடினது தான் உனக்கு இருக்கிறதுலே பெரிய மைனஸா இருந்துச்சு. இந்த ஒரு வாரம் நீ ஆடின கேம் வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆடி இருந்தானா நீ டைட்டில் வின் பண்றதுக்கே அதிகமான சான்சஸ் இருக்கலாம். ஆனா நடுவுல இருந்து இப்ப வரைக்கும் மத்தவங்க எல்லாம் கோவா டீம் விட்டு பிரிஞ்சு போனா கூட கடைசி வரைக்கும் நான் ஜாக்லினோட ஒட்டியே இருப்பேன்னு ஒட்டி இருந்துட்டு இப்போதான் உனக்கு கொஞ்சம் புத்தி வந்து ஜாக்லின் விட்டு வெளியே வந்து ஜாக்லின் பண்ற தப்பெல்லாம் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நீ ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தா உன்னை உண்மையிலேயே பரவாயில்லப்பா, எல்லாருமே டீம் சேர்ந்து விளையாடினாலும் ரயன் வந்து இண்டிவிஜுவல் ஆடினா அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் எடுத்துக்கலாம். ஆனா இப்போ வந்து நான் டீம்ல இல்லையே, நான் இண்டிவிஜுவல் பிளேயர் சொல்லிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? நான் டீம் இல்லையே, நான் வந்து ஒரு பிளேயர். அண்ட் இப்போ குறிப்பா அருணும் ரயனும் பேசுனதுல எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாமே உண்மையான்னு தெரியல, பட் ஓரளவுக்கு உண்மைன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இவங்க டீமுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்காம இருந்தாலுமே டீமா விளையாடுறாங்க அப்படிங்கிறத பல இடத்துல நம்மளே பார்த்துருப்போம். ஏன்னா இப்போ இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல கூட பார்த்தா கூட மஞ்சரி வந்து முத்துமுரன் உனக்காக தான் அந்த பாயிண்டை விட்டு கொடுத்துட்டு போனேன், நீ எதுக்கு ராணாவுக்கு விட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கறது. முத்துமுரன் வந்து நிறைய பேர் 0 பாயிண்ட்ஸ்ல இருந்தாலுமே மஞ்சரி கிட்ட ஜாக்லின் பேரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்றது. ஸோ இது எல்லாமே வெளிப்படையா ஜாக்லின், முத்துமுரன் அண்ட் மஞ்சரி இவங்க 3 பேர் தான் சேர்ந்து விளையாடுறாங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் ஒரு டீமா அலைன்ஸ் வைக்கணும் அப்படின்னா கூட இவங்க 3 பேர் இப்ப சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் ஒண்ணா உட்கார்ந்து பேசும்போது கூட ஒருத்தர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கலாம். ஓகே, என்னுடைய கருத்து அவனுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல இவன் சொல்ற கருத்து கரெக்டா இருக்கே இதே நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வரதுனால இவங்க 3 பேருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, அதாவது நாங்க டீம்னு இல்ல பட் ஆனா சப்போர்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க இல்லையா, அந்த கேமை தான் ரயனும் அருண் பிரசாத்தும் கண்டுபிடிச்சுன்ற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ரியலைஸ் பண்ணல நான் லேட்டர் அண்ட் ஃபைனலா பிக் பாஸ் எல்லாரும் கூப்பிட்டு நிக்க வச்சு சரி ஓகேப்பா ரிசல்ட்ஸ்லாம் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே ரயன் அப்பாடா கண்டிப்பா நம்ம பேர் தான் சொல்ல போறார் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நீங்க சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்,
சரி அப்புறமா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டோன்னு வைங்களேன், என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி தான் சும்மா ஒரு பேச்சுக்கு ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. இப்பவே வந்து எல்லாருக்குமே ரயன் தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா அப்புறம் எதுக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் எபிசோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக வேணும்னே ட்விஸ்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி பார்த்தாலுமே அவங்களே உட்காந்து கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க, இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ரயனை வந்து யாராலையும் பீட் பண்ண முடியாது, எப்படி பார்த்தாலும் ரயனுக்கு தான் வந்து டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியே சோசியல் மீடியால என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஜார் டாஸ்க்ல வந்து ரயன் ஜார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாப்ல, அது ஒரு ஃபவுல், அதனால கிடைச்ச அந்த 4 பாயிண்ட் மட்டும் புடிங்கி விட்டாங்க அப்படின்னா முத்துக்குமரன் வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. சோ நாளைக்கு நடக்க போற ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரயனுக்கு போக போறதுல டிக்கெட் ஃபினாலே வந்து முத்துக்குமரனுக்கு தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த பாயிண்ட்ஸ் அப்படி எடுக்க போறாங்கன்னா பிக் பாஸ் வந்து டேபிள்ல வந்து அந்த 4 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதனையும் பிக் பாஸ் டீம் கரெக்டா செக் பண்ணி தான் வந்து அனௌன்ஸே வந்து பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு 0% சான்சஸ் தான் இருக்குது. சோ இப்போதைக்கு இந்த சீசனுடைய டிக்கெட் ஃபினாலே வந்து ரயன் தான் வின் பண்ணிருக்காப்ல. சோ அவர் தான் இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாவும் போக போறாரு. ஒரு ட்விஸ்டும் இருக்கு, எல்லாமே சனிக்கிழமை தெரியும். அண்ட் அருண் சந்து ரயனும் ஜாக்லின் வந்து ரொம்ப எமோஷனலான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இல்லையா. அந்த எமோஷனல் கேரக்டரை இங்கேயும் வெளிப்படுத்துறாங்க. ஜாக்லின் வந்து மஞ்சள் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, அதாவது உனக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரயனுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, இப்போ ட்விஸ்ட்னு சொல்லிட்டாரா அவனுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட்டுமா ரைட்டு ஏதோ ஒன்று சொல்றேன் நாங்களும் நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மஞ்சளி சொல்றாங்க, ரயனை பொறுத்த வரைக்கும் இந்த பொட்டி வச்சா பொட்டியை எடுத்துட்டு போயிருவேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான், அப்போ கூட உனக்கு டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிற மாதிரி கேட்டதாங்க. அதை பார்க்கும்போது ஏமா இவ்வளவு நாள கேம்லாம் நல்லா புரிஞ்சுதானமா பேசிட்டு இருந்தேன், திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பொட்டி டாஸ்க்கு போகணும் அப்படின்னா அடுத்த வாரம் அவன் போகணும்ல, இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கான், இந்த வாரம் நாமினேஷன்ல இல்லாட்டா கூட டிக்கெட் ஃபினாலே எதுக்குன்ற கேள்வி கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கலாம். அடுத்த வாரம் போறதுக்காக இந்த டிக்கெட் ஃபினாலே வேணும்ல அப்படிங்கறத ஜாக்லினே எடுத்து சொன்னாங்க. ஒட்டி எடுத்து போனா எதுக்கு இந்த வாரம் அவன் இருக்கணும்ல. அந்த கூடவே இதுக்கு முன்னாடி ரயனை வந்து கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டாங்களே, இப்போ மறுபடியும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரயனை பொறுத்த வரைக்கும் அதாவது நாங்கிறனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசுறானோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. மற்றபடி வேற யாரா இருந்தாலும் இந்த மாதிரி பேச மாட்டான், நான் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவன் கூடவே சேர்ந்து விளையாடணுன்ற மாதிரி எதிர்பார்க்கறான், அவனுக்கு அகைன்ஸ்டா விளையாடினாலே அது தப்புன்ற மாதிரி பார்க்கறான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் என்னென்ன தப்பு பண்றாங்கன்றதுலாம் ரயன் ரொம்ப ஓப்பனா எடுத்து சொன்னாலுமே அகைன் அதை எப்படி திருப்புறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்க்கறான், ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து தான் விளையாடணுன்ற மாதிரி எதிர்பார்க்கறான், அகைன்ஸ்ட் விளையாண்டா கோச்சிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மாத்துறாங்க. ரயன் வந்து ஜாக்லின் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த சைடு இருக்கும்போது 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறது அன்ஃபேர்ன்றாங்க, ஆனா அதே அந்த பக்கம் போயிட்டு 4 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சா அது ஃபேர்ன்றாங்க. இது எப்படி சரியா வரும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை ரயன் கேட்கிறாப்ல. ஆனா அந்த கேள்விக்கான பதில வந்து கடைசி வரைக்கும் சொல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறான்ற மாதிரி மாத்தி விடுறாங்க. இந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு ரொம்ப அப்படியே டக்குன்னு வார்த்தை விட்ட மாதிரி இருந்தது எனக்கு. இன்னொரு பக்கம் ரயன் வந்து நான் எந்த வாரமும் இவ்வளவு பதட்டமா இருந்தது கிடையாது, வீக்கெண்ட் எபிசோடுக்காக நான் வந்து வெயிட் பண்ணது கிடையாது, ஆனா இந்த வாரம் ரொம்ப வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஏன்னா டிக்கெட் ஃபினால்ல இவ்வளவு பாயிண்ட்ஸ் லீடிங் வந்தாலுமே ஸ்டில் ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. சோ மண்டையில வந்து ஒரு குழப்பம் வரும்ல, அந்த குழப்பம் ஆட்டோமேட்டிக்கா ரயனுக்குள்ள வந்துருச்சு. இந்த வீட்டுக்குள்ள எந்த டாபிக் ஓஞ்சாலும் ஓஞ்சிரும் போல இருக்கு. ராணவ் எந்த ராணவ் உண்மையான ராணவ் அப்படிங்கிற டாபிக் மட்டும் கடைசி வரைக்கும் ஓயவே மாட்டுது. ராணவ் பெரிய பிளேயர் கிடையாதுன்னு பேசிக்கிறாங்க, ஆனா ராணவ் பத்தின டாபிக் தான் இந்த வீட்டுல அதிகமாகவும் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப ரயன் சொல்றாப்ல, ராணவ் வந்து என்கிட்டே சொல்லிட்டு போனா, அதாவது இவ்வளவு பெரிய ஒட்டம்ப வச்சுக்கிட்டு இப்படி பிஹேவ் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அதனால இது எல்லாமே நடிப்புன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சௌந்தர்யா வந்துட்டு உண்மையான ராணவ் யாருன்றதை வெளியே போய் பார்த்தே ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரயன் நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் என்ன வெளியே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டேய் அவனை ஒரு தடவை வந்து நான் பார்த்தே இருக்கேன், அவன் தானே போயிட்டு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மஞ்சரி வந்துட்டு இப்படி குழந்தனமா இருக்குது வந்து ராணவா இல்ல வந்து கோவப்படுறது ராணவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரயன் வந்து எல்லாமே ராணவன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா இல்ல என்கிட்ட நீ கோவப்பட்டா பத்தியா, அன்னைக்கு பவித்ரா கிட்ட கோவப்பட்டா பத்தியா, இதுதான் ராணவ் நினைக்கிறேன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து உண்மையான ராணவ் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கோவப்பட்டு என்ன பண்ணால அதுவும் ராணவ், பவித்ரா கிட்ட ஒரு பிஹேவ் பண்ணால அதான் ராணவ். அண்ட் அப்படியே உள்ள பார்த்தா இந்த கேம் நடந்துருக்கும் போது ராணவ் வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுத்திருப்பார் இல்லையா, அந்த கமெண்ட்ரி மூலமா அருண் பிரசாத் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடி எல்லாம் பண்ணிருந்தாங்க. அப்ப சௌந்தர்யா போயிட்டு விஷால் கிட்ட முத்துமுரன் தனியா வந்து பேசணும், ஏன் முழுக்க அவனுக்கு சாதகமாவும் அவன் சைடுல இருக்க மட்டும் பெருசா எடுத்து பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப விஷால் வந்து இந்த ஜாக்லின் மஞ்சரி முத்துமுரன் இந்த டீம் இருக்கு இல்லையா, இந்த டீமோட வந்து ரயனும் சேர்ந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சௌந்தர்யா சொன்னாங்க இல்ல அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, அந்த கேம் இல்லாம இவன் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான், அந்த கேம்ல அவனை ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக அவனுக்கான ஸ்டாண்ட் அவன் எடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எபிசோட் வந்து முடிச்சு விட்டாங்க. வீக் அவனுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறான். அண்ட் இன்னைக்கு எபிசோட பொறுத்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு வந்து முழுக்க எல்லாருமே எல்லார பத்தி பின்னாடி பேசிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் 13 வாரம் ஆகி போச்சு, இப்பதான் வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேம் ஆடுறான் எவன்லாம் சேர்ந்து விளையாடுறான்றதை கண்டுபிடிச்சிருக்க மாதிரி பேசிருக்காங்க. அண்ட் ரயன்லாம்
ஜாக்லின் இவ்வளவு வாரமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இன்னைக்கு தான் புட்டு எடுத்து வைக்கிறாப்ல. சோ அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போயிட்டாங்கன்னா கண்ணை மறைச்சிருது, ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் நான் புட்டு வச்சிருவேன், நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி பண்றதுமே ஒரு கேமா தான் இருக்குதோ, ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த வாரம் முழுக்க டிக்கெட் டு ஃபினாலே ரயன் வந்து சூப்பரா ப்ளே பண்ணி கடத்துல அதிகமான பாயிண்ட்ஸும் வந்துட்டாப்ல. அண்ட் கடைசியா பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் இருக்காப்ல. அந்த ட்விஸ்ட் என்னன்றதை நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே ரயன் தான் வின் பண்ணி ஃபினாலே வரதுக்கு போயிருக்காரு. ஆனா என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மஞ்சரி அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் பாட்டமுக்கு வந்துட்டாங்க. ரயன் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டாப்ல. நான் அந்த நாமினேஷனுடைய அந்த ஓட் லிஸ்ட்ல பார்க்கும்போது அன்அபிஷியல் ஓட் லிஸ்ட்டை, ஸோ இந்த வாரத்துடைய எவிக்ஷன் தான் பயங்கரமான ட்விஸ்டா இருக்க போதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மஞ்சரி ஒரு ஆள் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஜாக்லின் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் பவித்ரா வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கலாம். ஸோ ரெண்டு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இந்த வீக்ல வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நிலவரம் இருக்கு. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யார் நீங்க எவிக்ட் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வியூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேரும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோல் அங்க சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டடா பை பை அண்ட் டேக் கேர். Take